நான் இன்னைக்கு சாமரிசியில பால் கொழுக்கட்டை தான் செஞ்சிருந்தேன். என்னடா இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு எதையாவது செஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. என்ன பண்றது? சிறுதானியம் நல்லதுன்னு வாங்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் ஒரே சாப்பாடா சாப்பிட முடியாது. அதனால இப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி செஞ்சு குடுத்துட்டு இருக்கேன். என்ன சின்ன பிள்ளைகள சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் வித்தியாசமா எதையாவது செஞ்சு குடுத்தா, ஸ்வீட்டா செஞ்சு குடுத்தா சாப்பிட்டுருவாங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் 1 டம்ளர் சாம அரிசிய ஊற வச்சிருந்தேன். அந்த ஊற வச்ச சாம அரிசிய நல்லா கழுவிட்டு, கொஞ்ச நேரம் துணியில ஈரம் போக உணர்த்திட்டு, மிக்ஸில நேவா மாவா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, அது கூட கொஞ்சம் நெய், உப்பு போட்டு தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அரைச்ச மாவு அது கூட சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கிட்டேன். சாம, வரகரிசிகள் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும். கொஞ்சமா நெய் தொட்டுட்டு, எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம், நல்லா வரும். நான் உருட்டி போடலான்னு கொஞ்ச நேரம் உருட்டினேன். அதுக்கப்புறம் பாப்பாட்ட குடுத்தேன். அவ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு குடுத்தா. மீதிய நான் வந்து ஒரு கவர்ல ஓட்ட போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டேன். நான் அரிசி மாவுல செய்யும் போதும் பால் கொழுக்கட்டைக்கு இப்படிதான் செய்வேன். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் ஃபுல்லா வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி வெல்லத்தை கரைச்சிட்டு திரும்பி அடுப்புல வச்சுட்டு நம்ம வச்சுக்க எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமா தேங்காய் பால், தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்களும் சிறுதானியத்துல இது மாதிரி ட்ரை பண்ணலாம்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.